கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபை. இன்றைக்கும் இந்த ஆண்டவர் நம்மை காக்கின்றார், சுமைக்கின்றார், தாங்குகின்றார். ஒவ்வொரு நாள் நம்மை இந்த பூமியிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ உதவி செய்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்து தியானித்து வருகின்றோம். 40 நாள் தியானம் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு தியானத்தை தியானித்து வருகின்றோம். இன்றைக்கும் தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்துள்ளார். இந்த தியானத்தினுடைய நோக்கமே நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் பலன் பெற வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும், சமத்துவம் பெற வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமானது வார்த்தையினால் சத்துவம் பெற வேண்டும் என்றுதான் நாம் தியானித்து வருகின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரமானது வசனத்தின் நிமித்தமாக பலன் பெறுகின்ற பொழுது நாம் என்ன ஒரு ஓட்டம் ஓடினாலும் கிறிஸ்துவுக்குள் ஜெயமாய் ஜீவிக்க முடியும். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எவர்களுக்கு முன்பாக நாம் தலை குனிந்து போவதில்லை. சத்துருவானவன் நம்மை கண்டு தெரித்து ஓடுவான். இந்த உலகத்திலே கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கென்று பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள் கட்டாயம் உண்டு. ஆனாலும் இவைகள் மத்தியில் நான் ஜெயம் பெற்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நினைவுகூர்ந்தவர்களாய், அதை விசுவாசிக்கின்றவர்களாய் நாம் அந்த ஓட்டத்தை ஓடுகின்ற பொழுது நாம் ஜெயம் பெற முடியும். நாம் இன்றைக்கு தியானிக்கின்ற வார்த்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, 12 நாட்கள் தேவன் கிருபையாய் கடக்க செய்தார். இன்றைக்கு 13வது நாட்கள். ஆகவே நாம் பூரணப்பட வேண்டும், பலன் பெற வேண்டும். அவருக்குள் நான் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் நம்மை பிரயாசப்படுகின்ற பொழுது தேவன் அதை நேர்த்தியாய் கிரியை செய்து நம்ம பலன் பெற உதவி செய்கின்றார். ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கின்றது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடிய கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி கிறிஸ்துவின் வார்த்தையினால் போதிக்கப்பட்டு சத்துவம் பெற்று சமாதானத்தை பெற்று காண்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட பொழுது மகிழ்ச்சியோடும் மேன்மையோடும் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டுமாக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஜெனிப்பிக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்துக்குள்ள நல்ல ஒரு மேன்மை பெற்று காணப்பட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழல் வந்திருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதித்து அதில் பலன் பெற செய்து அதில் ஆரோக்கியம் பெற செய்து அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தைகளை நேர்த்தியான முறையில் புரிய செய்து தன்னுடைய இருதயத்திலே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த வார்த்தையுடைய நன்மை தீமை ஆலோசித்து ஆராய்ந்து பார்க்க செய்து அது நிமித்தமாக அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன் பெறவும் ஆரோக்கியம் பெறவும் சத்துவம் பெறவும் தேவன் கிரியை செய்கின்றார். அது மாத்திரமல்ல, சமாதானத்தை அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது, ஒரு மனிதனை தேவன் உருவாக்க நினைத்து விட்டால் அவனை வெள்ளியையும் பொன்னையும் போல போடமிட்டு இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக மாற செய்வார். அதுதான் உண்மை. ஸோ அதே போல நம்முடைய சந்ததியை, நம்முடைய தலைமுறைகளை தேவன் அதிகமாக நேசிக்கின்றார். நாம் சங்கீத புத்தகத்தை பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கட்டாயம் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பயம், கிறிஸ்துவ குறித்த ஒரு பயம் வேண்டும். அந்த பயமானது பண்பை கற்றுக் கொடுக்கும், அன்பை கற்றுக் கொடுக்கும், அக்கறையை கற்றுக் கொடுக்கும். மாறாக நம்முடைய இருதயத்திலே சஞ்சலத்தை கற்றுக் கொடுக்காது. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கும்போது கிறிஸ்துவ பார்த்தோன்னே நம்ம நடுநடுங்கி போகணும் என்ற அர்த்தம் அல்ல. எப்படி ஒரு தகப்பனை பார்த்தோன்னே நாம் கீழ்ப்படுகின்றோமோ அதே போல் நம்முடைய ஆண்டவரை நாம் தேடுகின்ற பொழுது, காண்கின்ற பொழுது
விசுவாசிக்கின்ற பொழுது அவரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள வேண்டும். நாம் இன்னொரு காரியம் செய்தாலும் என் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார், நான் அவர் சமூகத்தை விட்டு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்ற பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இன்றைக்கி அநேகர் செய்கின்ற ஒரு காரியம், தேவன் என்னை மன்னித்து விட்டார், நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்லி துணிகரமான பாவத்தை செய்வதை நம்மால் காணக்கூடும். காரணம், பாவத்தை செய்துவிட்டு தேவனுடைய சமூகத்திலே கர்த்தாவே என்னை மன்னியும் என்று நாம் சொல்லுகின்றோம். அதுபோன்று நாம் இருக்கக்கூடாது. அதுக்கும் வசனம் இருக்கு, நாய் தான் கக்கினதை தானே தின்னும் என்று சொல்லி. இந்த அவமானம் நமக்கு தேவையா? விட்டு விடுங்கள். செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்தாலும், தேவனுடைய சமூகத்தை நீங்கள் இரக்கம் பெற்றாலும், நியாயத்தீர்ப்பு நாளில் நீங்கள் பரிதவிக்கப்பட்டு காணப்படுவீர்கள். தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த கிருபை சமாதானத்தை ஒருபோதும் பிடுங்க மாட்டார். ஆனால் நாம் அதை மீறினவர்களாய் காணப்படுகின்ற பொழுது நாம் அதை இழந்து போய்விடுவோம். தாவீது ராஜா ஒரு தவறு செய்கின்றார் பத்சேபாவிடம். அந்த தவறு நிமித்தமாக ஏற்பட்ட ஒரு காரியம், தன் கண் முன்னாலே பிள்ளைகள் சீரழிவதையும் பிள்ளைகள் கொலையாவதையும் பார்த்து கதறி எழுதார். அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதே போலதான் நாமும் தேவனுடைய சமூகத்தை துணிகரமாய் பாவம் செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் மற்றவர்கள் அனுபவிப்பதை நம்மால் கண்கூட காண முடியும். நம்மால் ஒரு வார்த்தை கூட அதை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அவல நிலைக்கு நாம் செல்லக்கூடாது. அந்நியர்கள் நம்மை மேற்கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய ஜீவியமானது போகக்கூடாது. அந்நியர்கள் நிந்திக்கின்ற அளவுக்கு நம்முடைய ஜீவியமானது போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியான முதல் ஞானத்தை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க என்ன வழி உண்டோ கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள ஞானமாய் வளர்த்து வாருங்கள், நீதியோடு வளர்த்து வாருங்கள், உண்மையோடு வளர்த்து வாருங்கள். அவர்களுக்கு நல்லது என்ன, கெட்டது என்ன, தீயது என்பதை நேர்த்தியான முறையை சொல்லிக் கொடுத்து நீங்கள் பிள்ளைகளை வளர்த்து வந்தீர்கள் சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷத்தை காணக்கூடும். இன்றைக்கு ஆண்டவரை தான் சொல்கின்றார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் பொதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு பயந்தவர்கள், கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள், கிறிஸ்துவுக்காக ஓடுகின்ற ஜனங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே போதிப்பை நாம் காணக்கூடும். மாத்திரமல்ல, அவர்கள் காண்கின்ற சமாதானம் பெரிதாய் காணப்படும். எவராலும் தடுக்க முடியாத அளவிற்கு ஒரு ஆனந்த களிப்பாய் காணப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வருஷத்தின் பின்ன பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடிய கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நமக்கு விரோதமாக, நமக்கு கண்ணி வைக்கின்றவர்கள், நமக்கு சதி வைக்கின்றவர்கள், நம்ம கூட இருக்கின்றவர்கள் யாராவது நமக்கு விரோதமாக செயல்பட்டால் அவர்களே உணர்ந்து நம்மோடு கூட நிற்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கி நாம் வேலை பார்க்கின்ற ஸ்தலத்தில் அல்லது நாம் தொழில் பண்ணுற இடத்துல அல்லது போகும் இடங்களில் அக்கம் பக்கத்தினர் இப்படி அநேக பகைகள், வேண்டாத சூழ்ச்சிகள், வீணான வெறுப்பு எல்லாம் காணப்படும். அவர்களே உங்கள் கால்கள் கீழே கிடப்பார்கள். அந்த அளவிற்கு தேவன் உங்களை மகிமையாய் காத்துக்கொள்வார், நீதியாய் விளங்க செய்வார். சமானத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள், சந்தேகமில்லை. ஆகவே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உங்களை விழுங்க பார்க்கிறவர்கள் போவார்கள், உங்களை மேற்கொள்ள பார்க்கின்றவர்கள் உங்களுக்கிட்டே கையேந்துவார்கள். யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை ஒடுக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்களே உங்கள் முன்பாக மன்னிக்க முடியாய் கேட்டு உங்களோடு கூட ஆதரவாக இருப்பார்கள். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று சொல்வது போல உங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசல் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் போகும் இடங்கள் எல்லாம் தடைப்பட்டு காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், அவர்கள் எல்லோரும் உன் பட்சத்தில் வருவார்கள், நீ அவர்களை போஷிப்பாய். எப்படி தேவனுடைய பிள்ளைகள் தம்முடைய வார்த்தை நிமித்தமாக பலப்பட்டு ஆரோக்கியம் பெற்று கிறிஸ்துக்காக கனி கொடுக்கின்ற பொழுது அந்த கனி நிமித்தமாக நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற எல்லா விதமான காரியங்களும் ஜெயமாய் மாற செய்வார். கர்த்தரை விசுவாசிங்கள், அவர் மேல் பற்றுதலாக இருங்கள், அவரை தஞ்சமிட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் தேவன் உங்களுக்கு ஞானத்தையும்
கிருபையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசைப்பார் சந்தேகமில்லை. நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் போதித்து எவராலும் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாக எழுப்பினர்களே எங்களுக்கு கூட வந்து நிற்பார்கள் என்று சொல்லி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே. உமக்கு நன்றி ஐயா. சாமி, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வைக்காமல் போவதாக எங்களுடைய ஜீவியமானது உமக்கு பிரயோஜனமாக உதவி செய்யுங்க. எங்களை காண்கின்றால் கிறிஸ்து நன்மை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. சகலம் நன்மைக்கு தான் நடக்க உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல தகப்பனே, அன்பிலை பெருகவும் அன்பிலை நிலத்திற்கும் அன்பிலை இனங்கள் ஒருக்குறர் சமாதானத்தோடு வாழ உதவி செய்வீராக. கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதியும். கடன் பிரச்சனை, தீரா வியாதிகள், இன்னும் கண்ணீரோடு கேட்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயமாய் மாற உதவி செய்யும். இந்த 40 நாள் தியானத்தில் இன்றைக்கு நாங்கள் 13வது நாட்களில் நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி பார்க்கின்ற ஜனங்கள் வார்த்தையினால் சத்துவம் பெறவும், வார்த்தையினால் பலம் பெறவும், வார்த்தையினால் ஆரோக்கியம் பெறவும் உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, சாட்சிகளை எழுப்புவீராக. சாட்சிகள் உமக்காக எழும்பி அநேகர் சாட்சியாய் மாற உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சி வெறுமனையாய் போகாமல் கனி கொடுக்க உதவி செய்யும். அதுக்கு நீங்கள் தான் எங்களுடைய பிரயாசெல்லாம் வாய்க்க பண்ணணும். உம்மால் தெரிந்து கொண்ட ஜனங்கள் உமக்கென்று எழுதி பிரகாசிக்க உதவி செய்யும். தகப்பனே, நாங்கள் செய்கின்ற அந்த ஊழிய பணிகள் செம்மையாய் செய்து முடிக்க உதவி செய்யும். நல்ல ஆத்மாக்களை கட்டி சேர்க்க உதவி செய்யும். ஆத்மாக்கள் எங்கள் பட்சமாய் வந்து நிற்க உதவி செய்யும். சகலம் நன்மைக்கு நடக்க நீர் கிருபை செய்வீராக. நீரை வழிநடத்தும், பொருட்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். மக்களே உண்மையோடு உத்தமத்தோடு வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூஞ்சிகள் பிதாவே, ஆமீன். ஆமீன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சி கொடுத்த கருத்துக்களை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. கட்டாயம் தேவன் உங்களை ஆசைப்பார். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரும் ஆசைப்பாராக. ஆமீன்.